குட் ஈவினிங். நம்ம எக்ஸ்டர்னல் கிளாஸ் நேற்று கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா அரோமெடிசிட்டி ஓரியன்டா சம் டாபிக்ஸ் ஹெக்டர்ஸ் ரூல் வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதை வச்சு சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் நேற்று கிளாஸ்ல. ரிமைனிங் எக்ஸாம்பிள்ஸ் இன்னைக்கு பார்ப்போம். அதோட இன்னும் ரூல் இருக்கு அரோமெடிசிட்டியில. அரோமெடிசிட்டியில பார்த்தீங்கன்னா 2 விதமான ரூல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு காம்பவுண்ட் வந்து அரோமேட்டிக் காம்பவுண்டோட அரோமெடிசிட்டியை டிஃபைன் பண்றாங்க. ஸோ ஒன்றும் ஹெக்கல் சூல் அது நேற்றே பார்த்தாச்சு, ஓகேங்களா. அது வந்து ஹெக்கல் சூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபார் பென்சியான் காம்பவுண்ட். ஃபார் பென்சியான் காம்பவுண்ட் யூஸ் பண்ணாங்க ஹெக்கல் சூல். இதே நான் பென்சியான் காம்பவுண்ட், அதாவது கிரேக் சூல் பார்க்க போறீங்க. கிரேக் சூல் பார்க்க போறோம். கிரேக் சூல், இந்த கிரேக் சூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபார் நான் பென்சியான் காம்பவுண்ட். ஒரு நான் பென்சியான் காம்பவுண்டுக்கு அரோமேட்டிக் கேரக்டர் இருக்கா இல்லையா அதை எக்ஸ்பிளைன் பண்றது இந்த கிரேக் சூல் அப்படின்றது. ஸோ நம்ம இது வரைக்கும் படிச்சிருப்போம். ஹெக்கல் சூல் தான் மேக்ஸிமம் வந்து எல்லா இடத்துலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிரேக் சூலும் இருக்கு, ஓகேதா. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு பார்க்கும்போது அது வந்து சம் பென்சின் லைக் காம்பவுண்ட் அது எக்ஸ்பிளைன் பண்ணும். ஆனால் கிரேக் சூல் வந்து பென்சின் லைக் காம்பவுண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாது, ஒன்லி நான் பென்சின் காம்பவுண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும். அதுக்கு வேற என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெக்கல் சூல் உபயோக பண்ணி ஹெக்கல் சூல் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார் அரோமேட்டிக் காம்பவுண்டு, அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா அரோமேட்டிக் கேரக்டர், நான் அரோமேட்டிக் கேரக்டர் அண்டு ஆன்டி அரோமேட்டிக் கேரக்டர், இது 3 எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எங்க அப்படின்னா என்ன ஹெக்கல் சூல்ல. ஹெக்கல் சூல் இதை வந்து இந்த 3 எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் இந்த கிரேக் சூல்ல பார்த்தீங்கன்னா ஒன்லி இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அரோமேட்டிக் கேரக்டர், அரோமேட்டிசிட்டி இருக்கா இல்லையா, அண்ட் ஆன்டி அரோமேட்டிக் எதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாது, நான் அரோமேட்டிக் எக்ஸ்பிளைன் பண்ணாது எங்க கிரேக் சூல்ல. இதுதான் மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹெக்கல் சூல் அண்ட் கிரேக் சூல், ஓகேங்களா. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? சரி, ஓகேங்களா. ஸோ இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். ஓகே, அதாவது ஹெக்கல் சூல் வந்து மேக்சிமம் பென்சியான் காம்பவுண்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கிரேக் சூல் வந்து ஃபார் நான் பென்சியான் காம்பவுண்டுக்கு. அதே ஹெக்கல் சூல்ல என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது ஃபார் அரோமேட்டிக் காம்பவுண்டு, அரோமேட்டிக் கேரக்டர், நான் அரோமேட்டிக் கேரக்டர், இது ஆன்டி அரோமேட்டிக் கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஹெக்கல் சூல். ஆனால் கிரேக் சூல்ல ஒன்லி அரோமேட்டிக் அண்ட் ஆன்டி அரோமேட்டிக் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதை பத்தி சொல்ல மாட்டாங்க, ஃபார் நான் அரோமேட்டிக் பத்தி சொல்ல மாட்டாங்க. இதுதான் கிரேக் சூல் அப்படின்றது. ஸோ அரோமேட்டிக் கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணதுல 2 ரூல் இருக்கு, ஒன்று ஹெக்கல்ஸ் அண்ட் கிரேக் சூல். நேற்று ஹெக்கல் சூல் பார்த்தாச்சு, இப்போ என்ன பார்க்க போறோம், கிரேக் சூல் பார்த்தாச்சு. கிரேக் சூல், this rule is applicable for polycyclic non-benzenoid compound, ஓகேங்களா. அதாவது நான் பென்சினாய்டு தான், ஆனால் என்னது பாலிசைக்ளிக் நான் பென்சினாய்டு காம்பவுண்ட், 2 வித்தியாசம் இருக்கு, ஓகேங்களா. பாலிசைக் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கல, கிரேக் சூல் வந்து ஒரு பாலிசைக்ளிக் காம்பவுண்டு, மோர் தென் 1 ரிங் இருக்கிற காம்பவுண்டுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, கிரேக் சூல் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆனா அந்த ரிங் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, பென்சினாய்டு லைக் பென்சின் சிஸ்டமா இருக்கக்கூடாது, அது எப்படி இருக்கணும், நான் பென்சினாய்டா இருக்கணும், ஓகேங்களா. அடுத்து என்ன கண்டிஷன் அப்படின்னா if molecule contain C2-oxys, ஓகேங்களா, C2-oxys, then count of total number of double bond, ஓகேங்களா. ஸோ பாலிசைக்ளிக் தான், நான் பென்சினாய்டு தான், ஆனால் கண்டிப்பாக என்ன பிரச்சனை இருக்கணும், C2-oxys பிரச்சனை இருக்கும். C2-oxys என்னது, ஒரு 180 டிகிரியில ஒரு ஆக்சிஸை பாஸ் பண்ணும்போது அந்த காம்பவுண்ட் எப்படி இருக்கும், சிமெட்ரியா இருக்கணும். இதான் C2-oxys அப்படின்றது,
ஓகேங்களா? ஒரு 180 டிகிரியில நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஆக்சிஸை பாஸ் பண்றோம் ஒரு காம்பவுண்ட் மேல அப்படின்னா அது ரெண்டும் எப்படி இருக்கணும்? அது அந்த ஆக்சிஸை பாஸ் பண்ண பிறகு டிவைட் ஆன ரெண்டு ஸ்பீசிஸும் ரெண்டு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்? சேம் வந்து அது வந்து C2 ஆக்சிஸ் ப்ரெசென்ட் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ C2 ஆக்சிஸ் கண்டிப்பா இருக்கணும். அதுக்கடுத்து என்ன பண்ணோம்? அவங்க நம்ம எதை கவுண்ட் பண்ணோம்? எதை கவுண்ட் பண்ணோம்? அங்க இருக்க நம்பர் ஆஃப் டபுள் பாண்டை கவுண்ட் பண்ணணும். நம்பர் ஆஃப் டபுள் பாண்டை அங்க என்ன செய்யணும்? வந்து கவுண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. இந்த that total number of double bond to decide the aromaticity of that compound. அப்ப அந்த நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட் வச்சு என்ன பண்றாங்க? வந்து அந்த காம்பவுண்ட் வந்து ஆரோமேட்டிக்கா இல்ல ஆன்டி ஆரோமேட்டிக்கா சொல்றாங்க. அந்த காம்பவுண்டோட ஆரோமேட்டிக் இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எதை வச்சு? அங்க இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட் வச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்ம ஃபார்முலா என்ன அப்படின்னா இஃப் n-1 அப்படின்னா என்ன அப்படின்னா சொல்றேன். ஸோ என்ன அப்ப n-1 ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இங்க என்ன அப்படின்னா n மீன்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட். டோட்டல் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட் இதான் என்ன பண்ணுது? இப்ப அந்த அங்க என்ன யூஸ் பண்ணோம்? ரெக்கல்சூல் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? ரெக்கல்சூல் ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணோம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் சொல்லுங்க. எப்படி ஆன்சர் பண்ணுறது? ரெக்கல்சூல் யூஸ் பண்ண ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணும். 4n + 2 பை சிஸ்டம். 4n பை சிஸ்டம். ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணல தான் கிளாஸ் நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்ட்ராக்ட் பண்ணுங்க. தப்பு ரைட்னு நீங்கள் வந்து ஒரி பண்ண தேவையில்லை. இன்ட்ராக்ட் பண்ண தான் கிளாஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும், எனக்கு நல்லா இருக்கும். ஸோ இன்ட்ராக்ட் பண்ணுங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே யூஸ் பண்ண ஃபார்ம் என்ன ஃபார்ம் அப்படின்னா n-1 போகலாம். ஓகேங்களா? என்னது என்னது? நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட். அந்த பாலிசைக்கிளிக் நான் பிரிஷனல் காம்பவுண்ட் இருக்கிற அந்த C2 ஆக்சிஸ் பிரசண்டா இருக்கிற அந்த காம்பவுண்ட்ல இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட் என்ன அப்படின்றது. அப்ப இந்த n வேல்யூ, ஓகேங்களா? n வேல்யூ இஃப் n-1 வேல்யூ வந்து ஈவனா இருந்தா the compound is aromatic. If n-1 வேல்யூ ஆட் நம்பர் இருந்தா the compound is ஆன்டி அரோமேட்டிக். அவ்வளவுதான். ஆனா இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாது வந்து நான் அரோமேட்டிக் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாது. ஒன்லி அரோமேட்டிக் அண்ட் ஆன்டி அரோமேட்டிக் தான். ஓகேங்களா? இதை புரிஞ்சுக்கலாம். இதான் பேசிக். சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். எதுவும் டவுட் இருக்கா? இல்ல இப்ப பார்த்ததுல டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் போயிடலாமா? அசுலின் சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓல்டு டிஆர்பி, அதாவது ஸ்டார்டிங் நடந்த டிஆர்பி கொஸ்டின்ஸ்ல அசுலினா என்ன, அங்க என்னென்ன எத்தனை டைப் ஆஃப் ரிங் இருக்கும், அதுல இருக்க நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் அளவு, அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் அசுலின் என்ன அப்படின்னா ஒரு 7 மெம்பர் இருக்கும், ஒரு 5 மெம்பர் இருக்கும். ஒன் டூ 3 4 5 6 7 இதான் 7 மெம்பர்டு ரிங் அப்படின்றோம். ஓகேங்களா? ஸோ இது 5 மெம்பர் ரிங். இதானது அஸ்வின் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதானது பாலிசைக்கிளிக் நான் பிசிக்கல் காம்பவுண்ட். ஓகேங்களா? இங்க இருக்கிற என்வெல் என்னது? என்வெல் என்ன சொல்லியிருக்க? டோட்டல் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ். இங்க தான் டபுள் பாண்ட்ஸ் இருக்கு. இங்க இருக்க டபுள் பாண்ட் எவ்வளவு?
சார் மேம் சொல்லுங்க சார். இங்க இருக்கிற நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ் எவ்வளவு? 1 5 2 3 and 4 5 இருக்கா? 5 என்ன ஃபார்முலா? n - 1 தான் ஃபார்முலா. அப்ப என்ன ஆகும்? 5 - 1 = 4. வேல்யூ எப்படி வருது? ஈவன் வருது. ஈவன் வந்து என்ன சொல்லியிருக்கேன்? This is a aromatic compound. aromatic compound. ஓகேங்களா? yes sir. புரியுதுங்களா? புரியுதுங்களா? இந்த காம்பவுண்ட் இங்க இந்த காம்பவுண்ட்ல இதுவும் பாலிசைக்ளிக் நான் பென்சைல் காம்பவுண்ட் தான். இங்க இருக்க எண்கள் என்னது? எண்கள் என்ன வரும்? என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ். இங்க டபுள் பாண்ட்ஸ் இருக்கு. 4 sir. இது நம்ம ஃபார்முலா வந்து n - 1. இன்னொரு ஆன்சர் வரும் 3 வரும். அதாவது 4 - 1 = 3. 3 என்னது? ஆட் நம்பர். So this is a anti-aromatic. anti-aromatic compound. ரெண்டு எக்ஸாம் புரியுதுங்களா? எதுவும் இஷ்யூ இருக்கா? புரியாம இருக்கா? சார் இந்த காம்பவுண்ட் நேம் என்ன சார்? இது புரியல மேம். இது பென்டலின் மேம். பென்டலின் 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 இது அசுரின். ஓகேங்களா? பென்டலின் ஒன்றும் இல்லை. பென்டலின் எத்தனை ஒரு ரிங்ல எத்தனை ரிங் இருக்கு? எத்தனை நம்பர் ஆஃப் ரிங்? இது வந்து 5 மெம்பர் ரிங் தானே. இது ஒரு 5 மெம்பர் ரிங், இது ஒரு 5 மெம்பர் ரிங். ஸோ பென்டலின் வேற ஒன்றும் கிடையாது. அடுத்த எக்ஸாம்பிள். ஓகே சார். இப்போ இங்க பாருங்க, ஒரு சாங் ரைட் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாண்ட் கொடுக்குறேன். ஸோ இங்க இது வந்து எத்தனை மெம்பர் இது வந்து ஆக்சுவலா சொல்லலாம்? இங்க இருக்கிற நம்பர் ஆஃப் கார்பன் 8. ஸோ இது பேர் பேரு ஹெப்டைன். 8 6 பாருங்க மேம். 7 பாருங்க. இது பாத்தீங்கன்னா இது வந்து சமம் வருங்க. இது என்ன அப்படின்னா இதுதான் இப்படி இங்க இதுல சமம் வரீங்கதானே. அப்ப என்ன வரும்? ஆக்சுவலா இது கிடையாது. இது வந்து ஸ்பெஷலும் கிடையாது. இதுதான் ஹெப்டைன் அப்படின்றது. ஹெப்டைன் அப்படின்றது இங்க சொல்லுங்க. இங்க டோட்டல் நம்பர் ஆஃப் 5 பாண்ட் எவ்வளவு? டோட்டல் நம்பர் ஆஃப் 5 பாண்ட் எவ்வளவு இந்த ரிங்ல? இந்த ரிங்ல இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் 5 பாண்ட் சொல்லுங்க. 6. நமக்கு என்ன ஃபார்முலா? n - 1. இதான அந்த ஃபார்முலா. ஓகேங்களா? அப்ப 6 - 1 என்ன வரும்? 5 வரும். 5 என்னது? ஆட் நம்பர். அப்ப இது என்னது? ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகேங்களா? நான் புரியுதுங்களா? ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அதாவது என்ன அப்படின்னா இட் நாட் இதை சொல்லாது அப்படின்னா ஆன்டி அரோமேட்டிக் சொல்லாது, நான் அரோமேட்டிக் சொல்லும். அரோமேட்டிக் நான் அரோமேட்டிக் அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப இந்த காம்பவுண்ட் என்ன அப்படின்னா நான் அரோமேட்டிக். அதே மாதிரி இங்க இருக்கிற இந்த காம்பவுண்ட் தான்
நான் அரோமேட்டிக். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், அதாவது இந்த கிரேக்ஸ் ரூல் எதாவது எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா இந்த கிரேக்ஸ் ரூல் வந்து ஒன்லி அரோமேட்டிக்கா இல்ல வந்து நான் அரோமேட்டிக்கா அதை எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஆட் நம்பர் வந்தா அது வந்து என்னது நான் அரோமேட்டிக், ஈவன் நம்பர் வந்தா அந்த அரோமேட்டிக். ஸோ இங்க இருக்குது ஈவன் நம்பர், ஸோ அரோமேட்டிக் காம்பவுண்ட். இது ஆட் நம்பர், ஸோ நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். இது இங்க கேட்கிற ஆன்சர் என்னது ஆட் நம்பர், ஸோ இஸ் நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகேங்களா? அப்ப இந்த ஃபர்ஸ்ட் என்ன வரும், இந்த ஃபர்ஸ்ட் காம்போ என்ன வரும், எண்வெளியை சொல்லுங்க. எண்வெளி என்ன வரும்? இன்டராக்ட் பண்ணுங்க மேம், சார் இன்டராக்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க இருக்கிற எண்வெளி என்னது? 7 சார். 7. So n minus 1 is equal to 6. So this is a even number. So என்னது aromatic compound. என்னது aromatic compound. ஓகேங்களா? கிரேக்ஸ் ரூல் போடுது. இந்த கிரேக்ஸ் ரூல் ஓகேவா, புரியுதா? எதுவும் டவுட் இருக்கா கிரேக்ஸ் ரூல்ல? கிரேக்ஸ் ரூல்னா எதுக்கு தான் உபயோகம் ஆகும், பாலிசைக்ளிக் நான் மெசைக்ளிக் காம்பவுண்ட் உபயோகம் ஆகும். அங்க எதை பார்க்கணும், எது வந்து அதோட அரோமேட்டிக் கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அங்க இருக்கிற நம்பர் ஆஃப் பாண்ட் தான் அங்க இருக்கிற அரோமேட்டிக் கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணணும். டோட்டல் நம்பர் ஆஃப் டபுள் பாண்டு அதை வச்சு தான் சொல்லுவாங்க அது அரோமேட்டிக்கா இல்ல நான் அரோமேட்டிக்கா சொல்ல போறாங்க. ஸோ இந்த ஃபார்முலால n-1 வேல்யூ வந்து ஈவனா வந்தா அது அரோமேட்டிக். ஓகேவா? இதே இது n-12 வந்து ஆடா வந்து என்னது நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். தான் கிரேக்ஸ் ரூல் பண்றோம். கிரேக்ஸ் ரூல் அண்ட் ஹெர்பேக்ஸ் ரூல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? அடுத்து சொல்லிடலாமா? ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்ப என்ன அப்படின்னா டயாமேக்னெட்டிக் ரிங் கரண்ட். எங்க சொல்லியிருக்கேன், அதாவது நம்ம எக்ஸ்ரே நம்ம சொல்லும் போது ஒரு அரோமேட்டிக் கேட்டகரி இருக்கு அப்படின்னா அந்த அரோமேட்டிக் கேட்டகரி இருக்கிற அந்த காம்பவுண்டுக்கு என்ன இருக்கும், டயாமேக்னெட்டிக் ரிங் ப்ராப்பர்ட்டி இருக்கும். டயாமேக்னெட்டிக் ரிங் கரண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கும். இருந்தா அது என்னது அரோமேட்டிக் காம்பவுண்ட். அதுதான் என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கோம்ல, நான் சொல்றேன். அதாவது டயாமேக்னெட்டிக் ரிங் கரண்ட் எங்கதான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒன்லி இன் அரோமேட்டிக் காம்பவுண்ட் தான். This is formed in only aromatic compound and anti-aromatic compound. இதுல ஃபார்ம் ஆகாது, நான் அரோமேட்டிக் ஃபார்ம் ஆகாது இந்த டயாமேக்னெட்டிக் கரண்ட் அப்படின்றது. ஸோ டயாமேக்னெட்டிக் கரண்ட் வந்து பேசிக்காவே இது இருந்தா தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா டீலோக்கலைசேஷன் இருக்கணும். டீலோக்கலைசேஷன் நம்ம நேற்று ஒரு கம்பேரிசன் பார்த்தோம். இது அரோமேட்டிக்கு, ஆன்டி அரோமேட்டிக்கு அண்ட் நான் அரோமேட்டிக் கம்பேரிசன் பார்த்தோம். இந்த மூணுல எங்க வந்து டீலோக்கலைசேஷன் இருக்காது, இந்த மூணுல எங்க வந்து டீலோக்கலைசேஷன் இருக்காது, அதனால கொஸ்டின். ஆன்டி அரோமேட்டிக் சார். வேற ஆன்சர் பண்ணீங்களா? நான் அரோமேட்டிக் சார். நான் அரோமேட்டிக் தான். அதாவது நான் மறுபடியும் சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிளா இங்க பாருங்க, இதுல இந்த ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, அரோமேட்டிக்கா நான் அரோமேட்டிக்கா ஆன்டி அரோமேட்டிக்கா? ஃபர்ஸ்ட் ஒன் இங்க சைக்கிளிக் இருக்கு. ஓகேங்களா? டீலோகேஷன் என்னது, ஷிஃப்டிங் ஆஃப் பை பாண்ட். அதாவது இது இங்க ஷிஃப்ட் ஆகும், இது இங்க ஷிஃப்ட் ஆகும். அப்ப என்ன ஃபார்ம் ஆகும், இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். மறுபடியும் இது இங்க ஷிஃப்ட் ஆகும், இது இங்க ஷிஃப்ட் ஆகும். என்ன ஃபார்ம் ஆகும், இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுதான் டீலோகேஷன் பண்றது. அப்ப ஒரு ரிங் இருந்துட்டாலே, ரிங் ஸ்ட்ரக்சர் இருந்தாலே, அந்த ரிங் ஸ்ட்ரக்சருக்குள்ள பை பாண்ட் இருந்தாலே அங்க என்ன பாசிபிள், டீலோகேஷன் பாசிபிள்.
ஓகேங்களா? இதே ப்ராப்பர்ட்டி எங்க கிடையாது அப்படின்னா, எங்க கிடையாது, டீலோகேஷன் கிடையாது. எங்க ஒரு ரிங், அதாவது லீனியர் காம்பவுண்ட்ல ஒரு அலிஃபாட்டிக் காம்பவுண்ட் என்ன கிடையாது அப்படின்னா டீலோகேஷன் கண்டிப்பா இருக்காது. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ல என்ன பாசிபிள் கிடையாது, டீலோகேஷன் பாசிபிள் கிடையாது. எங்கதான் பாசிபிள், ஒன்லி அரோமேட்டிக் அண்ட் ஆன்டி என்ன பாசிபிள், டீலோகேஷன் பாசிபிள். ஓகேங்களா? அப்ப அந்த டீலோகேஷன் இருந்தா தான் என்ன ஃபார்ம் ஆகும், இங்க டயமேக்னெட்டிக் ரிங் கரண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஒண்ணு கிடையாது. இப்ப ஒரு பென்சின் ரிங் இருக்கு. பென்சின் ரிங் இருக்கும், 3 பைப்பான் இருக்கும். 3 பைப்பான் என்ன இருக்கும், ஸ்டேபிளா இருக்குமா இல்ல டீலோகஸ் ஆகிட்டே இருக்குமா? டீலோகலைஸ் ஆகிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அப்ப அந்த ரிங்குக்குள்ள பாண்ட்ஸ் வந்து டீலோகலைஸ் ஆகிட்டே இருக்கும் போது நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்டர்னலா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட உள்ள வந்து கொடுக்குறோம். எங்க அந்த பென்சின் அரோமேட்டிக் ரிங்குக்குள்ள இல்ல ஒரு ஆன்டி அரோமேட்டிக் ரிங்குக்குள்ள டீலோகஸ் நடந்துகிட்டே இருக்கும் போது என்ன பண்றோம், நம்ம வந்து அந்த ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நம்ம வந்து உள்ள இன்டியூஸ் பண்றோம், உள்ள வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும் போது உள்ள என்ன ஆகுது, நான் ஒரு இமேஜ் அனுப்பி பாத்தீங்களா நம்ம குரூப்ல, அதுதான் இப்ப நடத்திட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்ப ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம வந்து அந்த டீலோகேஷன் அந்த ரிங்குக்குள்ள நம்ம பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அங்க என்ன கிரியேட் ஆகும், ஒரு ஒரு அந்த ஒரு ரிங் கரண்ட், அதாவது ஒரு இன்னும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அங்க கிரியேட் ஆகும். எனக்கு அந்த ரிங்ல எப்ப ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட ஒரு ஒரு லோக்கலைஸ்டு ரிங்குக்குள்ள நம்ம வந்து பாஸ் பண்ணும்போது அங்க என்ன கிரியேட் ஆகும், ஒரு ஒரு நியூவா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அங்க கிரியேட் ஆகும். நியூவா மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும்போது அங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி அங்க சுத்திக்கிட்டு இருக்க அந்த செயின் லூப், அந்த எலக்ட்ரான் லூப்போட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். எதுக்கு, எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, ஆப்போசிட் டு த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஆப்போசிட் டு த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்ப இனிஷியலா இப்ப நம்ம உள்ள இருக்கிற அந்த பாண்ட் வந்து பைபாண்ட் வந்து ஒரு கிளாக் வைஸா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா, நம்ம எக்ஸ்டர்னலா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்கும்போது ரெண்டு சேர்ந்து இன்னொரு ஃபீல்டை கிரியேட் பண்ணுவோம். அந்த ஃபீல்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸா ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? எப்ப ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் நாங்க நடக்கும், அந்த அந்த டீலோகலைஸ்டு எலக்ட்ரானும் நம்ம எக்ஸ்டர்னலா கொடுத்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கம்பைன் ஆன பிறகு அங்க என்ன கிரியேட் ஆகும், ஒரு நியூ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். அப்ப எங்க என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஆப்போசிட் ஃபோர்ஸ் அங்க கிரியேட் ஆகும். இதுதான் அது டயமேக்னெட்டிக் கரண்ட் அப்படின்றது. புரியுதுங்களா? மறுபடியும் சொல்லவா? சார் ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க சார். ஓகே. இப்ப ஒரு பென்சில் ரிங் இருக்கு, இதுக்குள்ள டபுள் பாண்டு பை பாண்ட்ஸ் இருக்கு, ஏன்னா டீலோகலைஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு டீலோகலைசேஷன் சப்போஸ் கிளாக் வைஸ் டைரக்ஷன் நடக்குது அப்படின்னா, கிளாக் வைஸ் டைரக்ஷன் நடக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், இந்த ரிங்குக்குள்ள நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்டர்னலா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம கொடுக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம வந்து கொடுக்கும். அது கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து டீலோகலைஸ் ஆகிட்டே இருக்கும்போது என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா ஒரு லூப் மீன்ஸ் என்னது, ஒரு பாத்வே, ஒரு 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 வேலை வந்து அதுக்கு வந்து ரிங், அதாவது டீலோகலைஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த எக்ஸஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு போய் அதோட கம்பைன் ஆன பிறகு அங்க என்ன கிரியேட் ஆகும், எக்ஸஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு அங்க கிரியேட் ஆகும். அப்ப அந்த எக்ஸஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இங்க டீலோகலைஸ் ஆகிட்டு அந்த எலக்ட்ரானோட பேத்வே என்ன செய்யும், சேஞ்ச் ஆகும். எப்படி சேஞ்ச் ஆகும் சொன்னா, ஆல்ரெடி உள்ள இருக்கிற அந்த பைபாண்ட் வந்து கிளாக் வைஸா ரொட்டேட் ஆகும். புதுசா ஃபார்ம் ஆன அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட பாத்வே போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸா ரொட்டேட் ஆகும். இது என்னது, நியூ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேங்களா? ஸோ நியூவா ஃபார்ம் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் அங்க இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற டீலோகேஷன் டைரக்ஷன் எப்படி இருக்கும், ஆப்போசிட்ல இருக்கும். எப்ப
நம்ம எக்ஸ்டர்னலா மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்த பிறகு இதுதான் அது டயாமேக்னெட்டிக் ரிங் கரண்ட் அப்படின்றது அது கிடையாது. ஓகேங்களா? ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இப்ப இந்த மாதிரி நம்ம வந்து டயாமேக்னெட்டிக் ரிங் கரண்ட் ஃபார்ம் ஆகிறதுனால இங்க சம் வேரியேஷன்ஸ் நடக்குது. என்ன வேரியேஷன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம தெரியும் ஒரு பென்சின் ரிங்ல வந்து கார்பன் ஹைட்ரஜன் கண்டிப்பா இருக்கும். அந்த கார்பன் ஹைட்ரஜன் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில கார்பன் வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால சம் வேரியேஷன் நடக்கும். என்ன வேரியேஷன் அப்படின்னா சம் புரோட்டான்ஸ் அங்க இருக்கிற சம் புரோட்டான்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா சீல்ட் ஆகும். சம் புரோட்டான்ஸ் என்ன ஆகும்? டீசீல்ட் ஆகும். சீல்டிங் டீசீல்டிங் எங்க படிச்சுக்கோ ஏதாவது சொல்ல முடியுமா? ஸ்பெக்ட்ரோஸ்கோபி சீல்டிங் டீசீல்டிங் என்னமா ஸ்பெக்ட்ரோஸ்கோபில ஓகேங்களா? என்னமா ஸ்பெக்ட்ரோஸ்கோபி புரோட்டான் என்ன மாதிரி படிச்சிருப்போம். சீல்டிங் டீசீல்டிங் ஓகேங்களா? ஸோ இந்த டயாமேக்னெட்டிக் ரிங் கரண்ட் ஃபார்ம் ஆன பிறகு அங்க இருக்கிற புரோட்டான்ஸ் வந்து அந்த அதோட கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூல டிஃபர் ஆகும். எப்படி வந்து நம்ம வந்து அங்க இருக்க புரோட்டான்ஸ் வந்து அதாவது டயாமேக்னெட்டிக் ரிங் கரண்ட் ஃபார்ம் ஆன பிறகு அங்க இருக்கிற 6 புரோட்டான்ஸும் சேம் ஃபேஸ்ல இருக்கா இல்ல டிஃப்ரெண்ட் ஃபேஸ்ல இருக்கா அப்படின்னு சொல்லி கணிக்குது அப்படின்னா யூசிங் HNMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி யூஸ் பண்ணு. அப்படி செக் பண்ணும்போது என்ன அப்படின்னா அங்க இருக்கிற சம் புரோட்டான்ஸ் எப்படி இருக்கு? டீசீல்டா இருக்கு. சம் புரோட்டான்ஸ் எப்படி இருக்கு? சீல்டா இருக்கு. இப்ப என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பென்சின் ரிங்ல ஒரு அரோமேட்டிக் ரிங்ல இருக்கிற ரிங் இப்ப எக்ஸாம்பிளா அவுட்டர் புரோட்டான்ஸ் இந்த ரிங்குக்கு வெளியே இருக்கிற புரோட்டான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா டி ஷீல்டா இருக்குன்னு சொல்றாங்க. டி ஷீல்ட் ஓகேங்களா? இதே இன்னர் புரோட்டான்ஸ் உள்ள இருக்கிற புரோட்டான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ஷீல்டிங்கா இருக்கும். எப்படி இருக்கும்? ஷீல்டிங்கா இருக்கும். ஓகேங்களா? டி ஷீல்டிங் என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அது வந்து ஹை கெமிக்கல் ஷிஃப்ட் high chemical shift value. Shielding means low shift value. ஓகேங்களா? இதுல என்ன பேர் அப்படின்னா டயட்ரோபிக் பேரு. டயட்ரோபிக் அப்படின்னாலும் ஆர் டயாமேக்னெட்டிக் ரிங் கரண்ட் ஒண்ணுதான். ஓகேங்களா? அப்ப டயாமேக்னெட்டிக் ரிங் கரண்ட் ஃபார்ம் ஆனா என்ன பாசிபிள் இங்க வந்து என்ன நடக்கும்? சம் புரோட்டான்ஸ் சீல்ட் ஆகும், சம் புரோட்டான்ஸ் டீசீல்ட் ஆகும். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? எக்ஸஸ் நினைக்காதீங்க. அரோமேட்டிக் சிட்டியை விட எக்ஸஸ் இருக்குன்னு நினைக்காதீங்க. இல்ல அரோமேட்டிக் சிட்டி ஓரிட்டட் கொஸ்டின் தான். இந்த டயாமேக்னெட்டிக் கரண்ட் எங்கதான் ஃபார்ம் ஆகும்? ஃபார் அரோமேட்டிக் கரண்ட் அரோமேட்டிக் அண்ட் ஆன்டி அரோமேட்டிக் ஃபார்ம் ஆகும். இதுல ஃபார்ம் ஆகாது, நான் அரோமேட்டிக் ஃபார்ம் ஆகாது. ஸோ இதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ் நினைக்கலாம். கண்டிப்பா தான் தெரியும். சைக்கிள் எடுத்து சப்போஸ் இதெல்லாம் இதுல இது இருக்கு ஃபார் அரோமேட்டிக் காம்பவுண்டுக்கு. சப்போஸ் அங்க வந்து ஆன்டி அரோமேட்டிக் இருந்தா அதேதான் அங்கேயும் என்ன ஃபார்ம் ஆகும்? ரிங் கரண்ட் ஃபார்ம் ஆகும். ஆனா என்ன ரிங் கரண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா பேராமேக்னெட்டிக் கரண்ட் ஃபார்ம் ஆகும். எங்க? ஆன்டி அரோமேட்டிக்ல. ஓகேங்களா? அப்ப என்ன அப்படின்னா அவுட்டர் புரோட்டான் அப்படின்னா அதுல அங்க வந்து புரோட்டான் எப்படி இருக்கும்? ஃபீல்டா இருக்கும். Shielding means low delta value, low chemical shift value. Inner proton அப்படின்னா அது வந்து டீசீல்டிங் அப்படின்னா அது வந்து ஹை கெமிக்கல் shift value. இதுக்கு என்ன பேரு? பேராட்ரோபிக் ஆர் பேராமேக்னெட்டிக் ரிங் கரண்ட். ஓகேங்களா? புரியுதுங்களா? அது சார் புரிஞ்சுக்கலாம் இல்ல மறுபடியும் சொல்லணுமா? நெக்ஸ்ட் போயிடலாமா?
ஓகே, நெக்ஸ்ட் போயிடுவோம். அடுத்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்டுக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இப்போ எக்ஸாம்பிளா இதை பாருங்க. ஒரு டபுள் பாண்டோட காம்பவுண்டோட ஒரு சைக்கிளிக் ரிங் இருந்தா இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் இருந்தா லைக் இந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி காம்பவுண்ட் எப்படி கவனிக்கிறது அதான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி காம்பவுண்டுக்கு எனக்கு என்ன கேரக்டர் இருக்கும்? அரோமேட்டிக் கேரக்டர் இருக்கும். ஓகேங்களா? அதை பார்ப்போம். other aromatic system. இது இப்போ நான் டாப் லைன்ல அதுதான் வேற ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி இது இது என்ன கிடையாது, இதெல்லாம் என்ன கிடையாது, இது அரோமேட்டிக் காம்பவுண்டே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அரோமேட்டிக் காம்பவுண்டு, அதாவது அரோமேட்டிக் லைக் காம்பவுண்ட் இல்லையா, லைக் நான் பென்சைல் காம்பவுண்ட் வச்சுக்கலாம். நான் பென்சைல் காம்பவுண்ட் ஓகேங்களா? இது அடுத்து இங்க இங்க வந்து எங்கேயாவது பென்சில் லைக் காம்பவுண்ட் இருக்கா? இந்த 3 எக்ஸாம்பிள் எங்கேயாவது பென்சில் லைக் காம்பவுண்ட் இருக்கா? பென்சில் லைக் காம்பவுண்ட் எங்கேயாவது இருக்கா? எங்கேயுமே இருக்காது. ஓகே, அப்ப இதுக்கு எப்படி நம்ம வந்து அரோமேட்டிசிட்டி எக்ஸ்பிளைன் பண்றது அதான் பார்க்க போறோம். ஸோ such type of system is aromatic or non-aromatic, but never anti-aromatic. புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணுது, இந்த சிஸ்டத்துல ஏதோ எக்ஸ்பிளைன் முடியும், அது ஆரோமேட்டிக்கா அது நான் அரோமேட்டிக்கா ஆத்து சொல்ல முடியும். எதை சொல்ல முடியாது, ஆன்டி அரோமேட்டிக் பத்தி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. புரியுங்களா? அடுத்து if such type of system in aromatic nature then both ring must be aromatic. அப்ப என்ன சொல்றாங்க, அப்ப இங்க இருக்கிற இந்த காம்பவுண்ட் எக்ஸாம்பிளா இந்த காம்பவுண்ட் அரோமேட்டிக் சொல்றாங்க அப்படின்னா இங்க இருக்கிற ரெண்டுமே எப்படி இருக்கணும், அரோமேட்டிக்கா இருக்கணும். புரியுதுங்களா? இப்ப எக்ஸாம்பிள் எழுதுறேன். இப்ப இது அரோமேட்டிக், இது அரோமேட்டிக். ஓகேங்களா? அப்ப இது அரோமேட்டிக் காம்பவுண்ட் எப்ப அப்படின்னா ஆஃப்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் டபுள் பாண்ட். அந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆன பிறகு, டபுள் பாண்ட் வந்து பிரேக் ஆன பிறகு அங்க இருக்கிற ரெண்டு ரிங்குமே ஒன்னு அரோமேட்டிக், இன்னொன்னு அரோமேட்டிக் வந்து அந்த எப்படி இருக்கும், அரோமேட்டிக்கா இருக்கும். இல்ல ஒண்ணு அரோமேட்டிக், இன்னொன்னு சப்போஸ் அது வந்து ஆன்டி அரோமேட்டிக்கா வந்து அதனால வரும் நான் அரோமேட்டிக்கா வரும். ஓகேங்களா? இப்ப இங்க வெயிட் பண்ற பாருங்க. அங்க வேணாம். இப்ப ரெண்டு ரிங்ல ஒன்னு அரோமேட்டிக் பிளஸ் இன்னொன்னு அரோமேட்டிக் அப்படின்னா அதனால அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஒன்னு அரோமேட்டிக் இன்னொன்னு ஆன்டி அரோமேட்டிக் அப்படின்னா அதனால நான் அரோமேட்டிக். புரியுதுங்களா?
மேம் புரியுங்களா சார்? புரியுங்களா? இப்போ நீங்களே பாருங்க, இப்போ எக்ஸாம்பிள் எதுவும் பாருங்க. இப்போ இந்த இதுல 2 பாசிபிலிட்டி போட்டு பார்ப்போம். அதாவது இந்த ரிங்கு ஸ்பிளிட் ஆகி எங்க போகும் அந்த பாசிபிலிட்டி போட்டு பார்ப்போம். அதாவது ஃபர்ஸ்ட்ல இங்க போகுது அப்படின்னா என்ன ஆகும்? இது மைனஸ் ஆகும், இது பிளஸ் ஆகும். இதே இன்னொரு பாசிபிலிட்டி என்னது? இங்க இந்த ரிங்குக்கு போனா இது பிளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும். புரியுங்களா? ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே. இப்ப 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 இந்த ரிங்க சொல்லுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரிங் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் ரிங் வந்து அங்க இருக்கிற அங்க டீலோகலைஸ் ஆகிற டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அங்க டீலோகலைசேஷன் கண்டிப்பா அடக்கும். ஓகேங்களா? அந்த டீலோகலைசேஷன்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் அங்க இன்வால்வ் ஆகும் இந்த ஃபர்ஸ்ட் ரிங்ல? ஓகேங்களா? 4 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகும். ஏன்னா இந்த பை பாண்ட்ல 2, இந்த மைனஸ் 2, 4 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகும். அதே மாதிரி இந்த ரிங்ல 2 எலக்ட்ரான்ஸ், ஒன்லி பை பாண்ட் மட்டும் தான். இப்போ 4 எலக்ட்ரான்ஸ்னா அது அரோமேட்டிக்கா ஆன்டி அரோமேட்டிக்கா? ஆன்டி அரோமேட்டிக். இது ஆன்டி அரோமேட்டிக். அப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒன் 2 எலக்ட்ரான் அப்படின்னா ஓகேங்களா? அப்ப ரெண்டுமே எப்படி இருக்கு? ஒன்னு அரோமேட்டிக்கா இருக்கு, ஒன்னு ஆன்டி அரோமேட்டிக்கா இருக்கு. அப்ப என்ன இது வந்து நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். சார் ஒரு டவுட் சார். சார் இதுல எப்படி சார் 4 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகும்? ஒரு பாண்ட் தானே இருக்கு மேம். இப்ப பாருங்க, உங்களுக்கு சொன்னது வந்து இப்ப இருக்கு, இதுதான் இருக்கு, ஒரு பைபாண்ட்ல இருக்கு. டீலோகலைசேஷன்ல இந்த மாதிரி டீலோகலைஸ் ஆகுமா? இந்த பாண்டு இங்க வரும், இந்த மைனஸ் இங்க வரும். அப்ப என்ன ஃபார்ம் ஆகும்? ஓகேங்களா? சப்போஸ் அடுத்து இது இப்படி பண்ண பாருங்க ஒரு நிமிஷம். இது இங்க வரும், இந்த மைனஸ் இங்க பாருங்க இங்க வரும். அப்படி ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் டீலோகேஷன் பண்றது. டீலோகேஷன் என்னது அப்படின்னா பை பாண்ட், அதாவது டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட் பிளஸ் சார்ஜ், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட் நெகட்டிவ் சார்ஜ், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட் லோன் பேர். இதுதான் டீலோகேஷன். ஓகே மேம். அப்ப இந்த டீலோகேஷன் எத்தனை எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுது? 4 எலக்ட்ரான்ஸ். ஓகே சார். ஓகே சார். இதான் என்னது 4 எலக்ட்ரான்ஸ் பண்றது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிங் எப்படி இருக்கு? ஒரு ரிங் வந்து ஆன்டி அரோமேட்டிக்கா இருக்கு, ஒரு ரிங் எப்படி இருக்கு? அரோமேட்டிக்கா இருக்கு. சரிங்களா? அப்ப இது என்னது டோட்டலி எப்படி சொல்றது வந்து நான் அரோமேட்டிக் சொல்லிடுது. அப்ப இந்த ரிங் இங்க சொல்லுங்க, இந்த ஃபர்ஸ்ட் ரிங் என்னது? ஃபர்ஸ்ட் ரிங் 2 electrons. 2 எலக்ட்ரான்ஸ். அப்ப இது 2 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா இது அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ இந்த காம்பவுண்ட் அப்படின்னா இது 4 எலக்ட்ரான்ஸ். ஸோ ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். டோட்டலி இதுனா நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். அப்ப என்ன காமன் சொல்லிக்கணும் அப்படின்னா தட் ரிங் only have என்னது நான் அரோமேட்டிக் கேரக்டர். நான் அரோமேட்டிக் கேரக்டர். புரியுதுங்களா உங்களுக்கு? எதுவும் டவுட் இருக்கா அதுல? aromatic
அண்ட் இன்னொரு ரிங் அரோமேட்டிக்கா இருந்தா டோட்டலி தட் ரிங் ஆர் அரோமேட்டிக். ஒரு ரிங்கு வந்து அரோமேட்டிக்காகவும் இன்னொரு ரிங் வந்து ஆன்டி அரோமேட்டிக்காகவும் இருந்தா அதுனா அது நான் அரோமேட்டிக். இதைத்தான் இங்க அப்ளை பண்ணியிருக்கேன். டவுட் இருக்கா இல்ல இந்த எக்ஸாம்பிள்ல? இந்த எக்ஸாம் எது டவுட் இருக்கா உங்களுக்கு யாருக்கும்? நெக்ஸ்ட் போயிடலாமா? டவுட் தான் Okay, sir. நெக்ஸ்ட் போயிடலாம். இது இன்னொரு ரிங் பாருங்க. இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ்ல அந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகிட்டு ரெண்டு பக்கம் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். சப்போஸ் சார்ஜ் பி ஃபார்ம் ஆனா இது மைனஸ், இது பிளஸ். சப்போஸ் சார்ஜ் இன்வர்ஸா ஃபார்ம் ஆனா இது பிளஸ், இது மைனஸ். ஓகேங்களா? இப்ப இந்த ரிங்ல ஃபர்ஸ்ட் ரிங்ல இந்த ஸ்மால் ரிங் இருக்குல்ல, இந்த ரிங் இது கிடையாது. இது இங்க இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் டீலோகஸ் ஆகுது? 4, sir. 4 electrons. It is a anti-aromatic compound. ஓகேங்களா? இங்க செகண்ட் ரிங்ல 4 தானா சார் அங்கேயும்? தான் சார் 4 பர்சன்டேஜ் வேற சொல்லுங்க 4 தான். 4 அப்ப this is also anti-aromatic. அப்ப இங்க எப்படி சேமா இருக்கா? இங்க சேமா இருக்கு. அப்ப என்னது டோட்டலி ஆமா சார் எப்படி சொல்றது? aromatic compound சொல்றோம். ஓகேங்களா? புரியுங்களா அது? அப்ப இங்க பாருங்க, இந்த ரிங் பாருங்க. இந்த ரிங் எதுனால 2 electrons. அப்ப எதுனால aromatic. இந்த ரிங் என்னது 6 electrons. இதுவும் aromatic. இதோட என்ன சொல்றாங்க? எலக்ட்ரான்ஸ் aromatic compound சொல்றாங்க. ஓகேங்களா? இது ரெண்டுமே என்னது? அப்ப டோட்டல் என்ன சொன்னோம்? இந்த காம்பவுண்ட் என்னது? aromatic compound. aromatic compound அப்படின்றது. ஓகேங்களா? அப்படின்னா இங்க என்ன அங்க கண்டிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆன்டி அரோமேட்டிக், ஒரு ரிங் ஆன்டி அரோமேட்டிக், இன்னொரு ரிங் ஆன்டி அரோமேட்டிக் அப்படின்னா அதெல்லாம் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஒரு ரிங் அரோமேட்டிக், இன்னொரு ரிங் அரோமேட்டிக் அப்படின்னா இது அரோமேட்டிக் காம்பவுண்ட். இதான் கண்டிஷன் பார்க்கலாம். புரியுதுங்களா? Yes, sir. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம். Okay, sir. ஓகே நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம போயிடுவோம், வேற எது போயிடுவோம். ஓகே சார் இங்க பாருங்க, இங்கே அதே மாதிரி 2 பாசிபிலிட்டி பார்ப்போம். இந்த பாசிபிலிட்டி பார்க்கும்போது நான் ஹோப்பனா ஃபர்ஸ்ட் ஒன் இது பிளஸ் அண்ட் மைனஸ். இன்னொரு பாசிபிலிட்டி அது இது மைனஸ், இது என்னது பிளஸ். சொல்லுங்க, நீங்களா சொல்லுங்க. இந்த ரெண்டு ரிங்ல ஃபர்ஸ்ட் ரிங் செகண்ட் ரிங்கும், இந்த ஃபர்ஸ்ட்ல இது செகண்ட். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல ஃபர்ஸ்ட் ரிங் செகண்ட் ரிங் என்ன வரும்?
ஆன்சர் பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பா படிச்சு பிரச்சனை இல்லை, ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் அரோமேட்டிக் சார். சார். ஓகே, ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் ஒன்று அரோமேட்டிக்கா ஆன்டி அரோமேட்டிக்கா மேம்? ஃபர்ஸ்ட் இங்க அரோமேட்டிக் சார். அரோமேட்டிக். அரோமேட்டிக் மேம் தான் 2 எலக்ட்ரான் சொல்லுங்க. அரோமேட்டிக் அப்படின்னா இருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பாத்தீங்கன்னா 2, 6, 10, 14, 18 எலக்ட்ரான்ஸ் இருந்தா அது அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஆன்டி அரோமேட்டிக் அப்படின்னா 4, 8, 12, 16 எலக்ட்ரான் ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். அப்ப இங்க 2 இருக்கு, 2 என்னது அரோமேட்டிக் காம்பவுண்ட். அதே மாதிரி இங்க எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்க இருக்கு டீலோகலைசேஷன்ல? 8 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப அது என்னது ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். அப்ப டோட்டலி இது என்னது ஆன்டி அரோமேட்டிக் நான் அரோமேட்டிக்கா? ஆன்டி அரோமேட்டிக். இது நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட், நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகேங்களா? இங்க பார்த்தோம்ல, ஒன்னு அரோமேட்டிக், இன்னொன்னு ஆன்டி அரோமேட்டிக். அப்படியே ஆகணும், அதாவது ரெண்டுமே சேமா ஆகணும். ரெண்டுமே சேமா இருந்தா அங்க அந்த ரிங்ல இருக்கிற ரெண்டுமே சேமா இருந்தா அது அரோமேட்டிக். ரெண்டுமே டிஃபரெண்டா நான் அரோமேட்டிக். அவ்வளவுதான். அப்ப டோட்டல் என்னது நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகேங்களா? இங்க சொல்லுங்க, இது என்னது அரோமேட்டிக்கா இல்ல நான் ஆன்டி அரோமேட்டிக்கா? ஃபோர் எலக்ட்ரான் சார், அது வந்துட்டு ஆன்டி அரோமேட்டிக். ஒரு எலக்ட்ரான் சிஸ்டம், ஸோ இது ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். இங்க இந்த ரிங் அரோமேட்டிக். 6 எலக்ட்ரான், ஸோ அரோமேட்டிக் காம்பவுண்ட். டோட்டலி இது என்னது அரோமேட்டிக்கா இல்ல நான் அரோமேட்டிக்கா? நான் அரோமேட்டிக். நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். அவ்வளவுதான். இப்ப புரியுங்களா? இந்த மாதிரி தான் பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ஃபிக்ஸ் தான். நெக்ஸ்ட் இல்லாம புரியுங்களா உங்களுக்கு? நெக்ஸ்ட் டைப் போயிடலாமா? போலாம் சார். சொல்லுங்க மேம். வேற என்ன மேம்? இல்ல சார் என்னோட மைக் ஆன்ல இருந்துச்சு சார். ஓகே சார். ஓகே. அடுத்து டைப்ஸ் ஆஃப் அரோமேட்டிக் காம்பவுண்ட். டைப்ஸ் ஆஃப் அரோமேட்டிக் காம்பவுண்ட் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து இந்த நேற்று பார்த்த எக்ஸாம்பிள்ஸ்ல கொஞ்சம் எலாபரேட்டா பார்க்க வர முடியாது. ஸோ டைப்ஸுமே வந்து இன்டெப்தா படிக்க தேவையில்லை. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க என்ன அப்படின்னா 2π சிஸ்டம். 2π சிஸ்டம் மீன்ஸ் அங்கே இருக்கும் 2 எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அவ்வளோதான் 2π சிஸ்டம். ஓகேங்களா? அப்ப இந்த 2π சிஸ்டம் என்ன ஆகும் அப்படின்னா இட் ஒபே த 4n+2 π எலக்ட்ரான் சிஸ்டம். கரெக்ட் தானே? 2 எலக்ட்ரான் இருந்தா அது என்னது அரோமேட்டிக்கா ஆன்டி அரோமேட்டிக்கா? 2 எலக்ட்ரான் இருந்தா அரோமேட்டிக். அரோமேட்டிக் அரோமேட்டிக்கா அது என்ன பண்ணும் அப்படின்னா அங்க ஏதோ ஒபே பண்ணும். 4n+2 π எலக்ட்ரான் சிஸ்டம் ஒபே பண்ணும். அடுத்து என்ன இருக்கும்? கண்டிப்பா என்ன இருக்கும்? இங்க டீலோகலைசேஷன் கண்டிப்பா பிரச்சனை இருக்கும். டீலோகலைசேஷன் இஸ் பிரசன்ட். டீலோகலைசேஷன் இருந்தா அது என்னது அரோமேட்டிக். சப்போஸ் டீலோகலைசேஷன் இஸ் ஆப்சன்ட், அப்ப அது என்னது நான் அரோமேட்டிக். டீலோகலைசேஷன் இல்லாட்டி நான் அரோமேட்டிக் தான். ஓகேங்களா? ஆனா எதுவும் இருக்காது வந்து ஆன்டி அரோமேட்டிக்கா கண்டிப்பா இருக்கவே இருக்காது. இது
2 electron system. Agla, so it never be anti-aromatic. लेके प्रीता இந்த மாதிரி காம்பவுண்டுக்கு என்ன இது வந்து அரோமேட்டிக் எல்லாமே 2 பை சிஸ்டம் தான். பார்த்தா புரியும் உங்களுக்கு வந்து எல்லாமே 2 பை சிஸ்டம் தான். பார்த்துருவோம் அதை வந்து வரிசையா. இங்க பாருங்க, இதுல இது 2 எலக்ட்ரான் தான் இருக்கு. ஏன்னா எத்தனை பை பாண்ட் இருக்கு? இங்க எத்தனை பை பாண்ட் இருக்கு? ஒரு பை பாண்ட். அப்ப எத்தனை பை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்ப 2 எலக்ட்ரான் எதுனது? அரோமேட்டிக்கா இல்ல ஆன்டி அரோமேட்டிக்கா? அரோமேட்டிக். அரோமேட்டிக். அடுத்து செகண்ட் ஒன் மேம். அரோமேட்டிக். இது அரோமேட்டிக். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் அரோமேட்டிக்கா இல்ல ஆன்டி அரோமேட்டிக் நான் அரோமேட்டிக்கா? சார் சொல்லுங்க சார். கலைச்சலம் மேம், சந்தோஷ்குமார் சார். ஃபர்ஸ்ட் ஒன் அரோமேட்டிக் இல்ல அரோமேட்டிக் வந்து வராது மேம். ஏன் அப்படின்னா இங்க இருக்கிற இங்க ஆக்சிஜன் கார்பன் இருக்கும். இந்த கார்பனுக்கு என்ன ஹைபிரிடேஷன் அப்படின்னா sp3 ஹைபிரிடேஷன். sp3 ஹைபிரிடேஷன் இதுதான் வரணும். sp2 தான் வரணும். அப்ப இங்க என்ன பாசிபிள் கிடையாது. இந்த sp3 ஹைபிரிடேஷன் வந்ததுனால இங்க என்ன பாசிபிள் கிடையாது அப்படின்னா டி லோகேஷன் பாசிபிள் கிடையாது. டி எல்லா காம்பவுண்ட் வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகேங்களா? ஸோ இது செகண்ட் ஒன் அரோமேட்டிக் பிரச்சனை இல்லை. தேர்ட் ஒன் மேம். சார் தேர்ட் ஒன் அது அரோமேட்டிக்கா அரோமேட்டிக்கா ஆன்டி அரோமேட்டிக்கா? இங்க எத்தனை ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 2 electrons. This is aromatic compound. Fourth one சொல்லுங்க. Fourth one வந்து ஆன்டி அரோமேட்டிக். ஓகே இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பாண்ட் ஷிஃப்ட் அதாவது பிரிச்சு பார்க்கணும். இப்போ இங்க டபுள் பாண்டை வந்து பிரிச்சு பார்த்தோம்ல, ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தோம்ல டபுள் பாண்டில், அதே மாதிரி இங்க இருக்க இந்த CO பாண்டை பிரேக் பண்ணி பார்க்கணும். ஒரு CO பாண்டை பிரேக் பண்ணும்போது இந்த பாண்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த பாண்ட் எலக்ட்ரான் எங்க போகும்? கார்பனுக்கு போகுமா இல்ல ஆக்சிஜனுக்கு போகுமா? ஆக்சிஜன். ரீசன் மேம் ஆக்சிஜன் தான் போகும். மைனஸ் ஆகும், இது பிளஸ் ஆகும். I electro negative. ஓகேங்களா? எலக்ட்ரோனுக்கு அதிகமாகிறதுனால அப்ப என்ன ஆகும்? டிஸ்ட்ராய் போயிட்டா இது மைனஸ் ஆகும், இது பிளஸ் ஆகும். இப்ப சொல்லுங்க, இப்ப இந்த ரீதியில இருக்க கார்பன்ல 3 கார்பன்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் டீலோகலைஸ் ஆகும்? ஒரு 2 எலக்ட்ரான்ஸ். 2 எலக்ட்ரான். இது இந்த பைபாண்ட் எலக்ட்ரானுக்கு அது மட்டும் டீலோகலைஸ் ஆகும். அப்ப இது அரோமேட்டிக்கா இல்ல ஆன்டி அரோமேட்டிக்கா? அரோமேட்டிக் சார். அதே மாதிரி இதையும் ஷிஃப்டிங் பார்க்கணும். இதை இங்க இது மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ். அப்ப என்ன சொல்லுங்க, இது என்னது? 2 electron. So it is a aromatic compound. ஓகேங்களா? இது புரியுதுங்களா? இதான் 2 பை சிஸ்டம். இது மட்டும் 2 பை சிஸ்டம் கிடையாது. இது மாதிரி நிறைய 2 பை சிஸ்டம்ஸ் இருக்கு. அப்ப என்னது? கியூ எலக்ட்ரான் சிஸ்டம் அது என்ன ரூல் ஒபே பண்ணும்? 4n+2 ரூல் ஒபே பண்ணும். அதுக்கு அடுத்து அது என்னது? சப்போஸ் அங்க டீலோகலைசேஷன் இருந்துச்சுன்னா அது அரோமேட்டிக்.
டீலோகேஷன் இல்லை அப்படின்னா அது நான் அரோமேட்டிக். ஆனா எப்படி இருக்காது, நெவர் பி ஆன்டி அரோமேட்டிக், ஆன்டி அரோமேட்டிக்கா இருக்காது. ஓகேங்களா? இது 2 பை சிஸ்டம். அடுத்து அப்போ ஹீட்டிங் 4 பை சிஸ்டம். ஃபோர் பை சிஸ்டம் என்ன அப்படின்னா அப்படின்னா எது எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? இட் ஹேவ் 4 electrons. 4 electrons இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ரூல் அப்ளை பண்ணும்? 4 electrons இருந்துச்சு என்ன ரூல் அப்ளை பண்ணும்? ஹக்கல் ரூல்ல 4n+2 ரூல் அப்ளை பண்ணுமா இல்ல 4n ரூல் அப்ளை பண்ணுமா? Okay. 4n electron rule. To obey 4n electron rule. சரிங்களா? இங்க delocalization is present அப்படின்னா இதுதான் ஆன்டி அரோமேட்டிக். delocalization is absent அப்படின்னா ஓகேங்களா? delocalization இல்லை அப்படின்னா இது இப்படி இருக்காது, இப்படி இருக்கும், நான் அரோமேட்டிக்கா இருக்கும். நான் அரோமேட்டிக் ஆனா எப்படி இருக்காது, இது வந்து நெவர் பி a aromatic. aromatic. Right. The examples. என்னது அது என்ன சிஸ்டம்? 4π 2π அதெல்லாம் என்ன சிஸ்டம்? அது வந்து இது வந்து 4 electron system. This is also 4 electron system. இது 4 electron system. இது 4 electron. இது 6 electron. இது 4 electron system. இது ஆன்டி அரோமேட்டிக், இது ஆன்டி அரோமேட்டிக். ஏன்னா 4 ஆன்டி அரோமேட்டிக் தான். இது ஆன்டி அரோமேட்டிக், இது ஆன்டி அரோமேட்டிக், இது அரோமேட்டிக், இது ஆன்டி அரோமேட்டிக். புரியுங்களா? அது உங்களுக்கு எழுதி புரியுதா? சார் மேம் புரியுதுங்களா உங்களுக்கு? சிக்ஸ் பை சிஸ்டம் இருக்கும். இட் ஹாவ் 6 எலக்ட்ரான். இருக்கும் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அடுத்து இட் ஓபே 6 எலக்ட்ரான் அது என்ன ஓபே பண்ணும்? 4n+2 obey பண்ணும். So if delocalization is present, என்னது aromatic. Delocalization is absent அப்படின்னா absent அப்படின்னா என்னது non aromatic. But it never be aromatic. Okay, புரியுதுங்களா?
இப்போ எக்ஸாம்பிள் லாஸ்ட் ஒன் அதுக்கு நேம் சொல்ல முடியுமா? லாஸ்ட் ஒனுக்கு நேம் சொல்ல முடியுமா? ஃபியூரான். ஸோ இங்க வந்து இங்க ரெண்டு லோன் பேர் இருக்கும். இங்க டீலோகலைசேஷன்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகும்? 6 electrons, sir. 6 electrons. ஓகேங்களா? அப்ப 6 electron means it have aromatic character. இங்க மேம் இங்க எத்தனை இன்வால்வ்? இப்போ நேம் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் நேம் சொல்லுங்க. Reading. நேம் ஃபிரிடின் இல்ல மேம், நம்ம போட்டுக்கணும். Pyrrole. வெயிட் பண்ணுங்க. ஃபிரோல் வரும், கீழே கச்சு வரும். ஃபிரோல். அப்ப இங்க எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகுது டீலோகலைசேஷன்ல? 6 electrons. 6 electrons. So is also aromatic. இங்க என்ன அப்படின்னா இங்க பாண்ட் பிரேக் ஆகும், பைபாண்ட் பிரேக் கண்டிப்பா ஆகும். பைபாண்ட் பிரேக் ஆகிட்டு நமக்கு வந்து அலமிஸ்டி பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ பைபாண்ட் பிரேக் ஆகும்போது ஒன்லி பாசிபிள் என்ன அப்படின்னா எலக்ட்ரான் இங்கதான் வரும், இங்கதான் வரும். அப்ப இது மைனஸ் ஆகும், இது பிளஸ் ஆகும். அப்ப இது என்னது? 6 electron system. So this is the aromatic compound. ஒரு பைபாண்ட் இருக்கிற ஒரு சைக்கிளிக் ரிங்கோட எலக்ட்ரான் வித்ட்ராயிங் எபிலிட்டியும் இதே பைபாண்ட் இருக்கிற ஒரு அலிஃபாட்டிக் ரிங்கோட எலக்ட்ரான் வித்ட்ராயிங் எபிலிட்டியும் டிஃபர் ஆகும். எதுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னா பைபாண்ட் இருக்கிற ரிங் ஸ்ட்ரக்சரோட எலக்ட்ரான் வித்ட்ராயிங் எபிலிட்டி எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அதனாலதான் இதுல வந்து எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணி இப்படி மாறி மைனஸா மாறுது. ஸோ திஸ் ஆல்சோ 6 system. சரிங்களா? அது 8 சிஸ்டம். 8 சிஸ்டம் இங்க எத்தனை இருக்கும்? It have 8 electrons. And இது ஒபே பண்ணும். எந்த ரூல் ஒபே பண்ணும்? சர்க்கிள் ரூல்ல 4n + 2 4 ரூலா? 4n + 2 4 ரூலா? 4n electron ரூல் ஒபே பண்ணும். ஓகேங்களா? இங்க electrons, if electrons are delocalized ஆச்சுன்னா அப்படின்னா அது என்னது? ஆன்டி அரோமேட்டிக். Electrons are not delocalized. அப்படின்னா என்னது? non aromatic. But it never be aromatic. நீலா இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இங்க இந்த எக்ஸாம்பிள்ல இது என்னது? இது பென்சைல் காம்பவுண்டா நான் பென்சைல் காம்பவுண்டா? நான் பென்சைல் காம்பவுண்ட். அப்ப என்ன ரூல் யூஸ் பண்ணுவோம்? என்ன ரூல் யூஸ் பண்ணி இது அரோமேட்டிக் கேட்ல நம்ம டிஃபைன் பண்ண முடியும்? யூஸ் பண்ணுவோம் கிரேக்ஸ் ரூல் யூஸ் பண்ணுவோம். கிரேக்ஸ் ரூல். ஓகேங்களா? என்ன ஃபார்முலா? n - 1 ஃபார்முலா. n - 1 அப்படின்னா இங்க என்னது என்ன சொல்லியிருக்கோம்? n மீன்ஸ் நம்பர் ஆஃப் பை பாண்ட். இங்க எத்தனை நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸ் இருக்கு? 4 - 1 டோட்டலி 3. இப்போ 3ன்றது என்னது? ஆட் நம்பர். ஆட் நம்பர் என்ன காம்பவுண்ட்? நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். புரியுதுங்களா? அது இதான் கிரேக்ஸ் ரூல் பண்றது. புரியுது?
புரியுதா? ஓகே சார். சொல்லுங்க மேம். இது வந்து சைக்கிளிக், அதாவது சைக்கிளிக் தான். இங்க இன்வால்வ் ஆகிற நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அளவு, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 8 சார். 8. ஓகேங்களா? அப்ப என்னது ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகேங்களா? இதே இது நீங்க சொல்லுங்க. எயிட் தான் சார். இது 8 தான். அப்ப என்ன வரும் மேம்? ஆன்டி அரோமேட்டிக் வரும். ஆனா இது என்ன கிடையாது, ஆன்டி அரோமேட்டிக் கிடையாது. ஆக்சுவலா என்னது நான் அரோமேட்டிக். என்ன ரீசன் அப்படின்னா, இது பேர் என்ன அப்படின்னா சைக்ளோ ஆக்டா டெட்ரா ஈன். சைக்ளோ காம்பவுண்டு 8 கார்பன்களை ஆக்டா, டெட்ரான்றது 4 டபுள் பாண்டு, ஈன்றது டபுள் பாண்டு குறிக்கிறது. ஆக்சுவலி இதோட ஸ்ட்ரக்சர் அப்சர்ப் சொல்லுவாங்க. டாப் ஷேப் அது எப்படி இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இங்க 8க்கு எட்ஜஸ் இருக்கா? இங்க எத்தனை எட்ஜஸ் இருக்கு? எட்ஜஸ் 8 இருக்குங்களா? ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இருக்குங்களா? ஓகேங்களா? அப்ப இங்க இருக்கிற சைக்கிள் ஆஃப் ட்ரெயின் அப்படின்றது, ஆனா இங்க இருக்கிற எப்போ ரீலோகலைஸ் ஆகும்னா அது பென்சிலிங்ல இருக்கிற ஆல் கார்பன் கார்பன் பாண்ட் சார், அதாவது பாருங்க இங்க இருக்கிற எல்லா கார்பன் கார்பன் பாண்ட் லென்த்தும் சேமா இருக்குமா டிஃபரா இருக்கும்? பாண்ட் லென்த் சேமா இருக்கும். பாண்ட் லென்த் சேமா இருக்கிறதுனால தான் இங்க பாசிபிள் என்னது டீலோகலைசேஷன் பாசிபிள். எங்கேயுமே எங்கேயுமே டீலோகலைசேஷன் பாசிபிள் அப்படின்னா கண்டிப்பா என்ன இருக்கும்? ஆல் கார்பன் கார்பன் பாண்ட் லென்த் தான் எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். ஓகேங்களா? இப்ப இங்க பார்த்தோம் சைக்ளோ ஆக்டோ ட்ரைன் பார்த்தோம்ல, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் போடணும்ல. இங்க இருக்கிற எல்லா பாண்டமும் எல்லா கார்பன் கார்பன் பாண்ட் லென்த் சேமா இருக்கா டிஃபரா இருக்கா? ஓகேங்களா? கொஸ்டின் புரியுதா? என்னது ஆல் கார்பன் கார்பன் பாண்ட் லென்த் ஆர் different. So here not possible delocalization. So அதனால என்னது என்ன காம்பவுண்ட் கிடையாது. So this is not a anti-aromatic compound. என்ன காம்பவுண்ட் இது? நான் அரோமேட்டிக். இந்த ரீசனால நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். இதெல்லாம் புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? அந்த கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். ஓகே தேங்க்யூ மேம். அதை முடிச்சுக்கலாம். இதுல ஒரு 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 2 பேஜ் மட்டும் நாளைக்கு அரோமேட்டிசிட்டி பார்ப்போம். ஏன்னா அதை பார்த்துட்டோம் அப்படின்னா ஓவரால் எல்லாமே கவர் ஆயிரும். பார்த்துட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் அரோமேட்டிசிட்டி ஃபுல்லா முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அரோமேட்டிசிட்டி என்ன முக்கியம் அப்படின்னா, ஒரு காம்பவுண்ட் இது அது அரோமேட்டிக்கா இல்லைன்னு கேட்பாங்க. அதுக்கடுத்து ரியாக்டிவிட்டி கேட்பாங்க, ரியாக்டிவிட்டி. ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த கிளாஸ் நம்ம வந்து நாளைக்கு கிளாஸ் இந்த அரோமேட்டிசிட்டி நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? நாளைக்கு கிளாஸ் இதே மாதிரி ஷார்ப்பா 8 கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். கரெக்டா வந்துருங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் பார்ப்போம்.
Thank you, sir. Thank you, sir. Thank you so much. Thank you. Okay, sir. Thank you, sir. Thank you. Thank you.